வணக்கம் நேர்களே, விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதி அவரோட நடிப்பில் 50வது படமாக வந்திருக்கிற மகாராஜா. ஸோ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் வந்து பட்டே கலப்புற அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிமுங்க. டேம் ஷியோர் ஹிட்டு, அவ்வளோதான், வேறு வார்த்தையே கிடையாது இந்த படத்துக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் திரைப்படம் வந்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப ரொம்ப வருஷமாச்சுட்டே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு பாபநாசம் கமலஹாசன் நடித்து வந்திருக்க படம் வந்து அந்த டைப்பில் இருந்தாலும், பட் இது வேறு லெவல், வந்து வேறு ஸ்க்ரீன் பிளே. நித்திலன் டேரக்டர் குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் கொடுத்துறாருங்க. அதிலே வந்து பாரதி ராஜா நிறைய ஆர்டிஸ்ட்டை மோல்ட் பண்ணியிருப்பார். ஸோ பாரதி ராஜாவே வந்து ஒருத்தர் மோல்ட் பண்ணுறாருன்னா அது நித்திலன் ஆகாதவங்க. நான் படம் பார்த்துட்டு மிரண்டேன், இன்னும் அது என்ன டேரக்டர் குரங்கு பொம்மையில் அவ்வளோ சூப்பராக பண்ணாலும் இந்த படத்தை வந்து அதை விட ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மாசாக கொண்டு போன விஷயம். ஏன்னா குரங்கு பொம்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த வில்லனிக் கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வில்லனிக் கேரக்டருடைய கிளைமேக்ஸ் வந்து அதோட வேறு லெவலில் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு மிரண்ட என்னையே ஒன்று டேரக்டர்னு. பட் கிட்டத்தட்ட வந்து அவர் எடுத்துக்கொண்ட நேரம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் கொடுத்துருக்காரு. அது 50வது படமாக விஜய் சேதுபதி கொடுத்து ரொம்ப சூப்பர் ஆக்ஷனுங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஒன்றி போய் பார்ப்பீங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது? படத்தோடைய கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதைங்க. அப்பா பொண்ணு, இவர் வந்து ஒரு பார்பராக இருக்கார். ஸோ இதுக்கு நடுவில் வந்து குப்பை தொட்டியை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணார். இவர் ஏன் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறார், என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்குதுங்கிறத வந்து சொல்கிறது தான் படமே. ஸோ படத்தோடைய கதையை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் யூகிக்க முடியும். பட் இருந்தாலும் கொண்டு போன விதம் வந்து ரொம்ப சூப்பருங்க. இதில் வந்து நான் லீனியருங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு கதையை வந்து அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே பிச்சு அங்கங்கே போட்டு அப்படி தூவி விட்டுட்டு அங்கங்கே ஒரு சீன் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த சீன் எல்லாம் கடைசியாக கோர்த்து கடைசியில் எண்டிங்கில் வந்து இணைக்கிற இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிளைமேக்ஸுங்க. நீங்கள் பாருங்கள், படம் பார்க்கும்போது தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து படத்தில் எண்டிங் ஆக ஒரு கிளைமேக்ஸ் வரும், அதுக்கு அடுத்தது ஒரு கிளைமேக்ஸ் வரும், அதுக்கு அடுத்தது லாஸ்ட் எண்டிங் கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த 3 கிளைமேக்ஸுமே வேறு லெவல். இன்ட்ரோல் பிளாக் அதோட சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்திருக்க விதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் கதையை நான் ரொம்ப எலாபரேட் பண்ணலைன்னா, நீங்கள் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது அந்த பெப்பினஸ் போயிடும். விஜய் சேதுபதி சாருக்கு பார்த்தீங்கன்னா அவரு ஹீரோ நடித்து நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வெற்றி இல்லை. ஆனால் இந்த படம் வந்து டேம் ஷியோர் வெற்றி, ஒரு 100 கோடிக்கு மேலே கண்டிப்பாக கலெக்ட் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லா லாங்குவேஜ்லையுமே எடுத்துருவாங்கன்றது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் இப்போவே. ஸோ நித்திலனுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் வந்து அனுராக் காஷ்யப். ஸோ அனுராக் காஷ்யப் வந்து பார்த்தீங்கன்னா அட்டி பட்டே கிளப்பியிருப்பாரு, கண்ணு பேசுதுங்க மனுஷனுக்கு. ஸோ அப்படி வந்து நடந்து வந்து அப்படி பார்க்குற பார்வை இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடமும் சரி, அவருக்கு மனைவியாக வர அபிராமி. ஸோ அபிராமி அப்படியே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நடிப்பும் சரி, அங்கே நடக்கிற சம்பவங்களில் அபிராமியோடைய அந்த ஒரு கிராஃப் அப்படி மாறி இறங்குதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் எதையுமே ரிவீல் பண்ணல. ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கமொழி வந்து ஜோரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷனை என்னமா மாற்றிருக்கு அப்படி நித்திலன். சும்மா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே வந்து அவர் நடிப்பும் சரி. ஸோ அது ஒரு இன்னொரு கிளைமேக்ஸில் வந்து சிங்கமொழி வந்து நிற்கிற இடமும் சரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடமும் வந்து உடையிற இடங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிளைமேக்ஸ்னும் போது எப்படி எகிரும் பாருங்கள். ஹார்ட் பீட்டு டெம்பர்லாம் அவ்வளோ அழகாக ஒரு உணர்வுகளுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து படம் பிடிச்சிருக்க இடமும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து இதுக்கப்புறம் நட்டி. ஸோ நட்டியும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாருங்க. நட்டியுடைய ஒவ்வொரு காட்சியுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவர் வில்லனிக்காக ஒரு கெட்ட போலீஸாக காமிச்சு, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற சம்பவங்கள், விஜய் சேதுபதி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் நடந்துக்கிறது, குப்பை தொட்டி எனக்கு காண சொல்லி பிடிவாதம் நிற்கிறது, இதை கண்டுபிடிச்சி கொடுக்கன்னு சொல்கிறதும், என்னடா ஒரு மனுஷன் ஏன் குப்பை தொட்டியை தேடி வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கதை ஓப்பன் ஆகுறது, எல்லாமே வந்து வேறு லெவலுங்க. ஸோ ஒரு டம்மி போலீஸாக மொக்க போலீஸாக காட்டிகிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் போலீஸை வந்து வேறு லெவலுக்கு காமிச்ச படம் இந்த படம் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து போலீஸ் வந்து அவங்க ஒரு வேறு கோணத்தில் சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு சூப்பரான படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மம்தா இருக்காங்க. ஸோ மம்தா வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான். ஸோ அவங்களும் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அவங்களும் வந்து அவங்க ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா இருக்கார். ஸோ பாரதி ராஜாக்கெல்லாம் ஒரு சின்ன கேரக்டர் தான். பட் கதையோட போக்கில் வந்து நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பணம் மற்றும் விஷயங்கள்லாம் வந்து எப்படிலாம் ப்ளே பண்ணுங்கிற இடங்களும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குரங்கு பொம்மை வந்து ஹிட்டு தான். இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். வந்து விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஒரு 50வது படம் வெற்றி படமாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாதிரியே நிறைய படங்கள் வந்து நித்திலன் டேரக்டர் சார் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு படம் அமைவதற்கு எல்லோருமே தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப அற்புதமான படங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கைத்தட்டி ஆராய்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்க படம் தான். போய் பாருங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.